பாரதியின் பொதுநல வழக்கு முடிவுக்கு வந்தது. இன்னும் சற்று நேரத்தில் பாரதி தொடர்ந்த பொதுநல வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. பெட்ரோல் விலையோ மதுபான விலையோ உயர்த்த அரசாங்கம் யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா பெண்கள் பயன்படுத்துற முட்டையோ பாலோ ₹1 ஏத்தணும்னா கூட அரசாங்கம் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா பெண்கள் மட்டும் போராட்டத்தை கையில் எடுத்துட்டாங்கன்னா எந்த அரசாங்கமும் இல்லாம போயிடும். அது அந்த அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும். எல்லா கதவுகளையும் அடைச்சிட்டு ஒரு பூனை மறைச்சு பாருங்க, புலியை பார்ப்பீங்க. அப்படித்தான் எல்லாருமே பாரதிய பார்ப்போம். எப்படி நம்ம நேஷனல் ஆந்தம்க்கு ஒரு சப்கான்சியஸா எழுந்து நிக்கிறோமோ அதே மாதிரி பெண்கள் எந்த ஒரு ஆபத்தான இடத்துல இருந்தாலும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் தயக்கமின்றி அதை எதிர்கொள்ளணும். பாரதி ஒரு கிருமி நாசினி. போராடுற குணம் அவங்க பிறப்பிலே இருக்கு. கள்ளிப்பாளையே செரிக்க வச்சவங்க பாரதி. வெள்ளக்கார காலத்துல நம்ம கிட்ட ஜர்னலிஸ்ட் இருந்துச்சு, ஆனா இப்ப புடுங்கிட்டாங்க. ஆனா பாரதிக்காக நம்ம பாதுகாப்பா இருக்கோம். ஒரே பிறவியில ஆணாகவும் பெண்ணாகவும் வாழ்றதெல்லாம் ஒரு வரம். நாங்க அடிச்சு சொல்றோம், நிச்சயமா எங்க பாரதி இந்த கேஸ்ல ஜெயிப்பாங்க. ஹைகோர்ட்டுக்கு 6 நுழைவாசல் இருக்கு. இப்போ நம்ம பாரதி மட்டும் தான் நீதி கேட்டு நுழைஞ்சிருக்காங்க. அந்த 6 நுழைவாசலையும் ஒரு நாள் நீதி கேட்டு எல்லா பெண்களும் நின்னா அரசு இயந்திரமே ஸ்தம்பிச்சு போயிடும். நிச்சயமா இந்த பாரதியோடைய இந்த போராட்டம் அரசாங்கத்துடைய பார்வைக்கு பட்டிருக்கும். அவங்களுடைய இந்த முயற்சி வெற்றி அடையும் நான் நம்புறேன். பாரதிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாரதி டீச்சருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐ சப்போர்ட் பாரதி. ஐ சப்போர்ட். 18 வயது நிரம்பிய பெண்களின் சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டி ஆர்ம்ஸ் ஆக்ட் 1959 சட்ட விதிமுறைகளை மாற்ற அரசாங்கத்துக்கு பரிந்துரைக்குமாறு ஆர்டிகிள் 226 மூலம் போடப்பட்ட இந்த பொதுநல வழக்கின் தீர்ப்பு. மனுதாரராகிய பாரதிக்கு தனிப்பட்ட முறையில் துப்பாக்கி உரிமம் மறுக்கப்பட்டதின் நீட்சிதான் இந்த வழக்கு என்றும் அவர் ஒரு பப்ளிசிட்டி அடிக்ட் என்பதையும் இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெண்கள் பாதுகாப்புக்காக அநேக சட்டங்கள் உள்ளபோது தனிப்பட்ட முறையில் துப்பாக்கி தேவையில்லை எனும் அரசாங்கத்தின் வாதம். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றச் செயல்களையும் பதிவு செய்யப்படும் வழக்குகள் மற்றும் போக்சோவின் தரவுகளையும் கவனிக்கும் போதும் குழந்தைகளிடமே துப்பாக்கி கொடுக்க வேண்டும் போல இருக்கிறது. ஒரு சொல் குறிலில் இருந்து நெடிலாக மாறும்போது ஆதிக்கத்தை குறிக்கும். பெண் என்பது குறிலாகவும் ஆண் என்ற சொல் நெடிலாகவும் உள்ளது. பெண் மானம் என்ற சொல்லால் அடக்கி ஆளப்படுகிறாள். அதுவே பெண்ணை தற்கொலை செய்யவும் ஆணை கொலை செய்யவும் நிர்பந்திக்கிறது. எந்த ஒரு மரணத்தின் மீதும் சட்ட திருத்தங்கள் எழுதப்படாமல் இருக்க, முன்கூட்டியே குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டிய தீர்மானங்களை வரையறுக்க வேண்டும். ஆண்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் பெண்கள் இருக்கும்போது பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் ஏன் நடக்கின்றது? அந்த பலாத்காரங்கள் மூலம் அந்த ஆணுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? அன்பா, காதலா, வாழ்நாள் சந்தோஷமா? எதுவுமே கிடைப்பதில்லை. மாறாக சட்டங்கள் மூலம் சிறை தண்டனை மற்றும் அவமானங்கள் தான் பெறப்போகிறான். இவை எல்லாம் தெரிந்தும் பாலியல் கொடுமைகள் தொடர்கிறது, நடக்கிறது என்றால் நடந்த பின் தண்டனை தரும் சட்டங்களை விட நடக்காமல் தடுக்கத்தான் சட்டங்கள் தேவை என்பது புரிகின்றது. குற்றம் புரியும் நபர்களின் உளவியலை ஆராயாமல் தண்டனை கொடுக்கும் சட்டங்கள் மூலம் மட்டுமே பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது. இங்க பாரு, என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு என்னால என்ன வேணா செய்ய முடியும். கோர்ட்ல வச்சு சொல்லுவேன், நீ தொழில் பண்ற, உன் பொண்ண தொழிலுக்கு அனுப்பிதான் சாப்பிடுறேன்னு கோர்ட்ல வச்சுடி. கோர்ட்ல வச்சு சொல்லுவேன், அசிங்கப்பட்டு சாவ. நடக்கும் தவறுகளுக்கு அரசாங்கத்தையும் காவல்துறையையும் நீதிமன்றத்தையும் குறை சொல்லும் முன் உங்கள் குழந்தைகளை, குறிப்பாக ஆண் குழந்தைகளை எப்படி வளர்த்தீர்கள்? பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான உறவு சரியாக அமையாவிட்டால் முழு வாழ்வும் தவறாகி போகும். தாய்ப்பாலுடன் பெண்களை நேசிக்கும் பண்புகளையும் ஊட்டுங்கள்.
ஏக்கங்கள் நிரம்பிய குழந்தைகள்தான் பின்னாளில் சமுதாயத்தின் கேடான செயல்களை செய்ய ஆரம்பிக்கின்றனர். மனிதர்களுக்கு காமம், கோபம், துக்கம் போன்ற உணர்வுகளை கையாள எந்த பள்ளிக்கூடங்களிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை. வெறும் பாலியல் கல்வி மட்டும் போதாது, பாலியல் உணர்வுகளை கையாள தெரிய வேண்டும். மனுநீதி அரசர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படும் இந்த நாட்டில் இந்திராவின் தாயார் ராஜேஸ்வரியின் கதறலுக்கும் வலிக்கும் பதில் சொல்ல முடியாத இடத்தில் இப்போது நீதிமன்றம் உள்ளது. பல்வேறு சாட்சிகள் இருந்தும் வழக்கு கூட பதியாமல் இந்திராவுக்கு நீதி மறுக்கப்பட்டதற்கு இந்த நீதிமன்றம் வெட்கப்படுகின்றது. இயற்கைக்கு மாறான எந்தவித புரட்சியும் ஆயுதமும் நன்மையை விட தீமையை தான் அதிகம் கொண்டு வரும். 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு பயிற்சி அளித்து துப்பாக்கி கொடுத்தாலும் அவை சரியான நேரத்தில் அவர்களுக்கு உதவுமா? இவை துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு வழிவகுத்துவிட்டால் என்ன செய்வது என பல கேள்விகள் இருப்பதால் மிகுந்த மனகனத்துடன் பாரதியின் மனுவை நிராகரிக்கிறேன். இறுதியாக, இந்த வழக்கிற்காக பாரதி துறந்துவிட்டு வந்த அவருடைய ஆசிரியர் பணியினை திரும்ப வழங்குமாறு அரசாங்கத்திற்கு ஆணையிடுகிறேன். எதுக்காக கோர்ட்டுக்கு வந்தீங்களோ அது நிறைவேறலையே. நிறைவேறலன்னு முழுசா சொல்லிட முடியாது. நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது நடக்கலன்னா சுப்ரீம் கோர்ட் போவேன், அங்கேயும் போய் துப்பாக்கி கேட்பேன். துப்பாக்கி கலாச்சாரம் தேவையா? வன்முறை தப்பு இல்லையா? வன்முறையை சகிச்சுக்கணும்னு சொல்ற அகிம்சையும் வன்முறை தான். அநீதிக்கு எதிரான வன்முறையும் அகிம்சை. பாவிக்கு வலி புரியல, அலறுக்கு கேட்கல. அவனுக்கு கொண்டு